மதுரை பழங்காநத்தம் பகுதியில் பள்ளியில் இருந்து தவறி விழுந்த மாணவனின் பெற்றோர் நீதி கேட்டு அந்த பகுதி கவுன்சிலரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், போராட்டத்தில் அவர்கள் தரப்பில் என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நேற்று மாலை மதுரை பழங்காநத்தம் பகுதியில் மதுரை மாநகராட்சியினுடைய சார்பாக நடத்தப்படக்கூடிய தொடக்கப்பள்ளி என்பது வழக்கம் போல் நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் நேற்று சிறுவர்கள் தினம் என்பது கொண்டாடப்பட்டு வந்தது. மிகச்சரியாக மாலை 4 மணிக்கு அனைத்து சிறுவர்களையும் ஆசிரியர்கள் அழைத்து பல்வேறு விளையாட்டுகளை சொல்லிக் கொடுத்து அவர்களோடு விளையாடியும் மகிழ்ந்திருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் மொட்டை மாடியிலிருந்து தவறி விழுந்ததாக முதற்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. உடனடியாக அதிர்ந்து போன ஆசிரியர்கள் அந்த மாணவனை மீட்டதோடு மட்டுமில்லாமல் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார். அந்த பையன் அங்கு இருந்து தவறி விழுகிற பொழுது அவருக்கு ரத்தம் எதுவும் வராத காரணத்தினால் தலையில் உறைந்து இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் இதுவரை அந்த மாணவனை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் கண் திறக்காமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மருத்துவர்களை பொறுத்தவரையில் தலையில் ரத்தம் உறைந்திருக்கிற காரணத்தினால் சிறிது நேரம் கழித்து அவன் கண் திறக்கலாம். ஆனால் இதுவரை 2 நாட்கள் ஆகியும் கூட கண் திறக்காமல் இருப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்று சொல்லி இருக்கின்றார். இதனை அடுத்துத்தான் இன்று அதிகாலை அந்த மாணவனுடைய தாய் மற்றும் தகப்பன் மட்டுமில்லாது அந்த பள்ளிக்கூடத்தில் பயிலக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து தங்களது பிள்ளைக்கு நீதி வேண்டும், ஆசிரியர்கள் குழந்தைகள் விளையாடிய பொழுது எங்கே சென்றிருந்தீர்கள், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கவனக்குறைவு என்பது ஏற்பட்டிருக்கிறது, குழந்தைகளை உங்களை நம்பிதானே நாங்கள் அனுப்பி இருக்கிறோம், அதனை மறந்துவிட்டு எங்களது குழந்தைக்கு உயிருக்கு ஏதேனும் பாதிப்பு என்று சொன்னால் யார் எங்கள் குழந்தையை தருவது என்று கதறி அழுகக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் காண முடிகிறது. அதே சமயம் அந்த பதவியில் கவுன்சிலராக இருந்து கொண்டிருக்கிற சுதன் என்பவர் அந்த இடத்திற்கு வந்தார். ஆசிரியர்கள் மீது குற்றம் என்பது இல்லை என்று சொன்னவுடன் அங்கே இருந்த பெற்றோர்கள் மிகுந்த கோபத்தோடு அவரை நோக்கி கேள்வி கணக்குகளை எழுப்பி இருக்கின்றனர். நீண்ட வருடங்களாக இந்த பள்ளிக்கூட கட்டிடம் என்பது பழமையாக இருந்து கொண்டிருக்கிறது, இதுவரை மாற்றவில்லை, அது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்பதையும் தவிர்த்து நீங்கள் ஆசிரியர்கள் பற்றி நிற்பது என்பது மிகப்பெரிய தவறானது, அதை காரணத்தினால் உரிய நீதி கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர் போராட்டம் என்பது தற்சமயம் மறியல் போராட்டமாக தொடங்கி இருக்கிறது. இந்த மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். தற்சமயம் மாணவனை பொறுத்தவரையில் உடல் நலத்தோடு வருகிற பட்சத்தில் இந்த போராட்டங்கள் கைவிடப்படும் என தெரிய வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்.